எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் சூ பேஸ்ட்ரி எப்படி பண்ணணுன்றது வந்து பார்க்கலாம். சூ பேஸ்ட்ரின்றது 6 பேஸ்ட்ரீஸில் ஒன் ஆஃப் த பேஸ்ட்ரி. இந்த பேஸை வச்சு தான் நம்ம எக்லையர், ப்ராஃபிட்டர் ரோல், அதுக்கப்புறம் பாரிஸ் பிரெஸ்ட் இந்த 3 ரெசிபியும் இன்றைக்கி வந்து பார்க்கலாம். இதிலே வந்து இன்னொரு இது பண்ணலாம். அதுக்கு பேர் வந்து சூராஸ். அது வந்து டீப் ஃப்ரை பண்ணக்கூடியது. அதை வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 3த்துக்குமே வந்து இதே வந்து ரெசிபியை வந்து ஃபாலோ பண்ண நல்லா தான் வரும். அதுக்கப்புறம் வந்து அடிஷ்னலாக பீட்டர் ரோலுக்கு டாப்பில் வரக்கூடிய இந்த கிராக்லின், இந்த தின் ஷீட்டட் டோ, அடிஷ்னலாக இந்த ரெசிபியும் வந்து இந்த வீடியோலேயே வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, ஃப்ரெஞ்ச் பேஸ்ட்ரீஸ் மட்டும் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே லோக்கலில் இருக்க இந்த ஐசிங், அதுக்கப்புறம் ஹோம்மேட் சாக்லேட்ஸ், இந்த பேக்கரி ரெசிபியும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக எல்லாமே வந்து 1 by 1 வரும். அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் பேசிக் இன்ஃபர்மேஷன் ரெசிபீஸோடு நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். சேனலில் பார்த்தோன்னா இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெசிபியை முடிச்சுட்டு வீடியோவோட எண்டில் வந்து நான் சேனலோட நிறைய அப்டேட்ஸ் பற்றி நான் வீடியோவோட எண்டில் சொல்கிறேன், பாருங்கள். இப்போ வந்து நான் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். நீங்கள் போய் அங்கேயும் செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சூ பேஸ்ட்ரியோட இன்க்ரீடியன்ட். ஷோ ஆகிறது வந்து கிராக்லினோட இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாட் எடுத்துக்கோங்க. பாட் கொஞ்சம் அகலமாக இருக்கட்டும். அதில் வந்து மில்க், வாட்டர், சுகர், சால்ட், அதுக்கப்புறம் பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இது வந்து பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு பக்கம் பாயில் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து சைடில் வந்து கேக் ஃப்ளார் எடுத்துக்கிட்டு நல்லா சிஃப்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஜலிச்சு வந்து எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் எக்ஸு, ஷெல் எதுவும் இல்லாமல் கரெக்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பிளண்டும் பண்ணிக்கலாம், டேரெக்டாகவும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுத்தையும் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணுற டைமில் இதை வந்து சைடில் எடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து இது வந்து பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பாயில் ஆகட்டும். அரௌண்ட் எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக பாயில் ஆகிறப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃப்ளாரை வந்து ஷிஃப்ட் பண்ணியிருக்க ஃப்ளாரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நல்லா விக்ரஸிவாக வந்து விஸ்க் பண்ணிக்கோங்க. விஸ்க் பண்ணால் வந்து அது ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஸ்பேச்சுலா அப்படி இல்லைனா ரப்பர் ஸ்பேச்சுலா, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹை ஹீட் ரெசிஸ்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நீங்கள் நான் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறோன்னா நீங்கள் அதே மாதிரியே வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த சின்ன சின்ன லம்ப்ஸ்லாம் வந்து போகும். ப்ளஸ் வந்து நம்ம பாட்டம்லேயும் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து நல்லா வந்து கம்பைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மில்க் மிக்சரோட. சில டைம் வந்து லம்ப்ஸ் வரும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஹியூமிடிட்டி வந்து எவாப்ரேட் ஆகும். அதாவது வந்து ஈரப்பதம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டோலேருந்து போகும் அந்த ஹீட்னால். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரம் கழித்து லைட்டாக வந்து இந்த டோ வந்து ஷைன் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப ஷைனாக இருக்காது, லைட்டாக வந்து ஷைன் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஷைன் ஆகி கொஞ்சம் வந்து ஈரப்பதம் எவாபரேட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து இது வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை வந்து லைட்டாக கோல்ட் பண்ணணும். நீங்கள் கோல்ட் பண்ணாமல் வந்து எக்கை ஆட் பண்ணிங்கன்னா எக்கு வந்து கேர்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து ரெசிபியை வந்து ஸ்பாயில் ஆகிடும். ஸோ இது வந்து கோல்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லோ ஸ்பீடில் வச்சு ஓட விட்டிங்கனாலும் கோல்ட் ஆகும். நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓட விட்டிங்கன்னா பட்டர் வந்து செப்பரேட் ஆக ஆரம்பிக்கும். அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. ஓகே, இப்போ வந்து எக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். எக்கு வந்து ரொம்ப நேரம் மிக்ஸ் ஆகக்கூடாது. இந்த மஃபின் பேட்டர் மாதிரியே வந்து எக்கு வந்து டோவோடு கம்பைண்ட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பேட்ச் நல்லா கம்பைன் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பேட்ச், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிராஜுவலாக ஆட் பண்ணி நல்லா வந்து ரெண்டுத்தையும் வந்து கம்பைன் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப். எக் ஆட் பண்ணுற ஸ்டெப்பில் இருந்து எல்லா ஸ்டெப்புமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் எக் ஆட் பண்ணுறப்போ நீங்கள் ரொம்ப நேரம் வந்து பேட்டரை வந்து ஓட விட்டிங்கனாலும் ரொம்ப லூஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நல்லா ரைஸ் ஆகாது. நமக்கு வந்து சூ பேஸ்ட்ரியாக இருக்கட்டும், எக்லையராக இருக்கட்டும், உள்ளே வந்து ஃபில்லிங் வைக்கணும், க்ரீம். ஸோ அது கட் பண்ணும்போது நல்லா வந்து நமக்கு வந்து ஸ்பேஸ் இருக்கணும். அப்படி இல்லைனா வந்து ரொம்ப நீங்கள் எக் ஆட் பண்ணி ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா ரைஸ் ஆகாது. அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணுன்றதுக்காக நான் வந்து ஸ்லோ மோஷன்ஸ்லலாம் நான் வந்து வீடியோஸ் வந்து காட்டுறேன். பேட்டர் வந்து எப்படி எலாஸ்டிக் மாதிரி போயிட்டு வருது அப்படின்றத வந்து பாருங்கள். ஸோ நீங்கள் பண்ணுறப்ப அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ பேட்டர் வந்து எப்படி இருக்கணுன்றதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. பேட்டர் வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் இருக்கணும். ரொம்ப ஃபால் டவுன் ஆகக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. லூஸாக வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து வரணும். நான் வந்து 2-3 ஃபுட்டேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸில் எடுத்ததை வந்து நான் வந்து ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து எக்கு நான் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணி ஆட் பண்ணுறது வந்து பேட்டருக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அது வந்து சுற்றுறப்போ எக்காக இருந்தால் அது கம்பைண்ட் ஆக லேட் ஆகும்.
ஸோ இந்த மாதிரி நம்ம லைட்டாக blend பண்ணிட்டோம்னா யோக்கெலாம் வந்து ப்ரோக் ஆகி மிக்ஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே பேஸ்ட்ரி க்ரீம் வீடியோவில் சொன்ன மாதிரி லம்ஸ் இருக்கும், அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது நான் அப்படி தான் பண்ணுவேன். ஸோ நீங்களும் அப்படியே முடிஞ்சாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ஓல் எக்ஸும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சூ பேஸ்ட்ரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிராக்லின் தான் பண்ணணும். கிராக்லினை பண்ணி ஷீட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு எடுத்து ரவுண்டோ இல்லை வந்து என்ன ஷேப்போ கட் பண்ணணும். பட் நான் வந்து இது வந்து மெயின் எக்லேயர் ரெசிபின்றதுனால ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கிராக்லின் வித் இந்த மாதிரி சூ பேஸ்ட்ரி எக்லேயர் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கிராக்லின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கிராக்லின் எப்படி பண்ணணுன்றது வந்து பார்க்கலாம். கிராக்லின் வந்து 3 இன்க்ரீடியன்ட்ஸ் ஃப்ளார், பட்டர், ப்ரௌன் சுகர். ஸோ இதை வந்து ஆல் டுகெதர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமர் ஆர் பெடல்னு சொல்லுவாங்க, இதே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி வாட்டரியாக தான் இருக்கும். டோ வந்து ரொம்ப வந்து டோ மாதிரி இருக்காது, இது நார்மல் டோ மாதிரி இருக்காது, இந்த மாதிரி வாட்டரியாக தான் இருக்கும். அதை வந்து ஸ்பேட்சில் வச்சு எடுத்து ஒரு க்ளீன் ஃபில்ம் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கோங்க. நல்லா செட் ஆனதுக்கப்புறமா இது கிட்டத்தட்ட க்ரோசன் டோ மாதிரி தான் செட் பண்ணி தான் நம்ம வந்து இது பண்ணணும். அப்படி இல்லைனா பட்டர் ஷீட்லேயே வந்து அது ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி டெம்பரேச்சர்லேருந்து எடுத்து நீங்கள் நல்லா வந்து டாப் பாட்டம் 2 பட்டர் ஷீட்டை போட்டு நல்லா ஃப்ளார் இது பண்ணி தின்னாக ஷீட் பண்ணிக்கோங்க. 2 mm வர வரைக்கும் நல்லா வந்து தின்னாக வந்து ஷீட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சூ பேஸ்ட்ரியும் கிராக்லினும் எப்படி பண்ணணுன்றதை வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து ஷேப்பிங் எப்படி பண்ணுறது, எந்த மாதிரி பைப்பிங் பண்ணணும், அதுக்கப்புறம் கிராக்லினை அதுக்கேற்ற மாதிரி எப்படி அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நீங்கள் ப்ராஃபிட்டரோல் பைப்பிங் பண்ணும்போது மெயின் இம்பார்ட்டன்ட் என்னென்னா பீக்ஸ் வந்து மேலே வரட்டும். ரொம்ப ஃப்ளாட்டாக வந்து பண்ணிடாதீங்க, லைட்டாக வந்து அந்த கோபுரம் மாதிரி இருக்கட்டும். ஸோ அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ எக்லேயர் எப்படி பைப்பிங் பண்ணணுன்றது வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரே மாதிரியே ப்ரெஷர் கொடுத்து ஈவனாக இருக்கட்டும் பார்க்குறதுக்கு. ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் பெருசாக சின்னதாக இருந்ததுன்னா அது வந்து ஷேப் வந்து அப்பீரியன்ஸ் வந்து நல்லா இருக்காது. நம்ம என்ன தான் அதுக்கு மேலே கார்னிஷ் பண்ணாலும் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோங்க. ஸோ ஆரம்பித்து முடிக்கிற வரைக்கும் ஒரே மாதிரியே ப்ரெஷர் கொடுங்க, ஒரே மாதிரியே வந்து ஈவனாக வரட்டும். அதுக்கப்புறம் கடைசியாக அது வந்து விடும்போது லைட்டாக அந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி எடுங்க. அப்போ வந்து நம்ம அந்த ஷேப் வந்து முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் லைட்டாக வாட்டரை நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து லைட்டாக வந்து அதே ஷேப்புக்கு வர மாதிரி லைட்டாக வந்து புஷ் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ பாரிஸ் ப்ரெஸ்ட்டுக்கு நீங்கள் ரவுண்டாக பண்ணாலும் சரி தான், இந்த மாதிரி ப்ராஃபிட்டர் ஒரு மாதிரி பக்கத்தில் பைப்பிங் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் மாதிரி நீங்கள் வந்து பண்ணாலும் சரி தான், எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கிராக்லின் வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாகவோ இல்லை வந்து எக்லேயர் ஷேப்க்கோ வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணி இது பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து டக்குன்னு டெம்பரேச்சர் அவுட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சூ பேஸ்ட்ரி பண்ணுறீங்கன்னா இது வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி வந்து கிராக்லினை நீங்கள் முன்னாடியே வந்து செட் பண்ணி வச்சு தான் அந்த சூ பேஸ்ட்ரி ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து மேலே வச்சு அரேஞ்ச் பண்ணிடணும். லைட்டாக புஷ் பண்ணுங்கள், ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து அது வந்து ஃப்ளாட்டாக இருக்கட்டும். ஒரு பக்கம் கிராஸாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஏன்னா பேக் பண்ணுறப்போ அது மெல்ட் ஆகி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதோட டெம்பரேச்சர் டைமிங் வந்து 170 35 மினிட்ஸ் 30 to 35 மினிட்ஸ் வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிபெண்ட் ஆன் த ஓவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ உங்கள் ஓவன் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை நீங்கள் ஜட்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த கன்வெக்ஷன் ஓவனுக்கு 160 வைக்கிறேன். ஸோ நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லிட்டு வர மாதிரி ஒவ்வொரு ஓவனும் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் வரும். ஸோ அதை நீங்கள் தான் வந்து ஃபைன் பண்ணி நீங்கள் செட் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் பேக்கிங் வந்து இந்த மாதிரி வந்து ரிசல்ட் வந்தால் ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் வரணும், நல்லா கொஞ்சமாக இதாக இருந்தால் உங்களுக்கு ஓகே. பட் ரொம்ப வந்து இதாகலைன்னா நீங்கள் மேபி எக்கை வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருப்பீங்க, இல்லைனா கன்சிஸ்டன்சி சரியாக வந்திருக்காது. இது கொஞ்சம் ஈஸி தான், ப்ராக்டிஸ் பண்ண அவங்க எல்லாருக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் ஃபில்லிங் பற்றின இது வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஒயிட் சாக்லேட் கனாஷும் பேஸ்ட்ரி க்ரீமும் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சாக்லேட் கனாஷும் பேஸ்ட்ரி க்ரீமும் மிக்ஸ் பண்ணி கூட ஒரு ஃபில்லிங் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனல்லேயே கூட ஃபில்லிங் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன க்ரீம் ஃபில்லிங் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம். அவ்வளோதான், இந்த ரெசிபி வந்து முடிஞ்சுது. இது வந்து எல்லாருமே ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு நினச்சிட்ருக்கீங்க. பட் கொஞ்சம் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் ஈஸியாக வரும். நீங்கள் நல்ல பட்டர் நல்ல இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் வந்து பக்காவாக வரும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், இது வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வர்றதுக்கு. ஸோ நீங்கள் தொடர்ந்து இதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கை வளர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் எல்லாருக்கும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன்.
அதுக்கப்புறம் நம்ம சேனல்லே டெக்கரேஷன் எப்படி பண்ணுன்றதுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோஸ்லாம் நான் போட்டிருப்பேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் அது போக ஃபில்லிங்ஸ், மெரைங் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ எது உங்களுக்கு பிடிக்குமோ, எது சூட்டபுளாக இருக்குமோ உங்கள் காஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து Eclair ப்ராஃபிட்டர் ரோல் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் என்ன ஒரு அப்டேட்னா, இப்போ வந்து நான் வந்து சவுதியில் இல்லை, இப்போது இந்தியாவில் தான் இருக்கேன், சென்னையில் தான் இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்த அந்த ஐசிங் எப்படி பண்ணுறது, கேக்ஸு டிஃப்ரெண்ட்டாக எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணணும், கார்னிஷ் எப்படி பண்ணணும் கேக்குக்கு, அதுக்கப்புறம் பேக்கரி ரெசிபி, லோக்கல் பேக்கரியிலேருந்து ஃப்ரெஞ்ச் பேஸ்ட்ரிஸும் கண்டிப்பாக வரும். ஸோ எல்லாமே நம்ம சேனலில் ஓவராலாக கவர் பண்ணுவேன். கண்டிப்பாக எல்லாருக்கும் தேவையான ரெசிபீஸ் பேக்கிங் சம்மந்தப்பட்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், பட் கண்டிப்பாக எல்லாமே வந்து 1 by 1 நம்ம சேனல் வரும். அதுக்கப்புறம் அவுட் ஆஃப் டாபிக்ன்றதுனால உங்களோட பர்மிஷன் இருந்தால் சவுதி அரேபியா டு இந்தியா ட்ராவல் விலாக் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இது வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி வேணாம்னா நம்ம வந்து இதை ஈஸியாக கடந்துட்டு போயிடலாம். நம்ம ரெசிபீஸ் மட்டும் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் வரப்போகிற ரெசிபி வந்து பட்டர் ஸ்காட்ச். அது வந்து 1 வீக்குள்ளே நான் வந்து அப்டேட் பண்ணேன். அது வந்து நான் 1 வீக்குள்ளே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.